வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஐசிங் சுகர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் அண்டு கேக்குக்கெல்லாம் இந்த சுகர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா, நான் 1 கப் நம்ம எப்போ எடுக்கிற ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ நான் ட்ரை மிக்ஸி ஜாரில் இந்த சுகர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா பவுடராக அரைச்சிடணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது சுகர் அரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அகெயின் நம்ம இப்படியே பிளெண்ட் பண்ணுறதுனால ஒரு பவுலில் போட்டு நம்ம கையிலே பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி மிக்சிலே போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். நம்ம மிக்சிலே பண்ணிடலாம். மிக்சியில் அகெயின் இதை ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நம்மளோட ஐசிங் சுகர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.